இந்த வார பிக் பாஸ்ல நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் பார்த்தீங்கன்னா பயங்கர அடிதடியாக இருந்தது. கைகலப்பெல்லாம் மாறிடுச்சு. ராணவ், ஜெஃப்ரி, ரயன், முத்துக்குமரன் இவங்களுக்கெல்லாம் நடுவில் பயங்கரமான சண்டை நடந்துச்சு. ஜாக்லின், சௌந்தர்யா எல்லாருமே பயங்கரமாக கத்தி பேசி அவங்க எல்லாருமே ஸ்க்ரீனில் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவகுமார் என்னடா எல்லாருமே ஸ்கோர் பண்ணுறாங்க ஆனால் நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளேயே ட்ரெய்லர் ஓடிட்டு இருந்தது. அதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்போதான் மஞ்சரி தன்னோட டாலை உள்ள வைக்கிறதுக்கு போகும்போது சிவகுமாரோட பனியனை அதுவும் கீழ்ப்பக்கமாக பிடிச்சி இழுத்துட்டாங்க. அது அந்த டைமில் சிவகுமாருக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா அதுக்கப்புறம் வெளியில வந்த உடனே தான் நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரோ என்னவோ பயங்கர ஆக்ரோஷமா போய் மஞ்சரியை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டாங்க, எனக்கு மூச்சு முட்டிருச்சு, ஆர் யூ ஓகேன்னு சொல்லி என்னை வந்து கேட்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இந்த கேமை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிறதுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், இல்ல கத்தலாம், இல்ல அழலாம், இல்ல காமெடி பண்ணலாம். இப்படி என்ன வேணா செஞ்சு உங்களோட இருப்பை நீங்க தக்க வச்சுக்கலாம். நடக்காத ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா இந்த மாதிரி தேவையில்லாம செயற்கையா ஆக்ரோஷமா பேசினது அந்த பிக் பாஸ் டீமுக்கே பிடிக்கலையோ என்னவோ. இந்த வாரம் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் கிட்டத்தட்ட அவர் 4 பேத்துக்கு மேலே தான் ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனாலும் இந்த வாரம் சிவகுமாரை எவிக்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அஃபிஷியல் ஓட்டிங்கில் கண்டிப்பாக சிவகுமார் குறைவான ஓட்டுகள் வாங்கியிருக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த வாரம் சிவகுமார் எவிக்ட் ஆகி வெளியே போனதை பற்றி உங்கள் கருத்து என்ன? வேற யார் எவிக்ட் ஆகி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்? உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க.